குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஜூலை 8 2024 திங்கட்கிழமை இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் அதில் கிடைக்கும். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ரஷ்யா இடையிலான 22வது உச்சி மாநாட்டில் வந்து பங்கேற்பதற்காக வந்து பார்த்திங்கன்னா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடைய அழைப்பை ஏற்று வந்து பார்த்திங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் வந்து ரஷ்யாவுக்கு போயிருக்கிறார். ஓகேங்களா. கடந்த 2019 ரஷ்யாவின் விளாடிவோஸ்டாக் நகரில் நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் பிரதமர் மோடி நேரில் வந்து பங்கேற்றார். அதுக்கப்புறம் 5 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது வந்து பார்த்திங்கன்னா அவர் ரஷ்யா பயணம் மேற்கொண்டார். ஓகேங்களா. இந்தியா ரஷ்யா இடையே இதுவரை 21 ஆண்டு வந்து உச்சி மாநாடு வந்து நடைபெற்றிருக்கு. இந்த இரு நாடுகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று விட்டு ஒன்றாக வந்து பார்த்திங்கன்னா மாற்றி ஒன்று ரஷ்யா நடக்கும், இல்லை இந்தியா நடக்கும். இறுதியாக கடந்த 2021 டிசம்பர் 6ஆம் தேதி வந்து தில்லியில் நடைபெற்றுச்சு. ஓகேங்களா. 21வது மாநாடு வந்து பார்த்திங்கன்னா தில்லியில் நடைபெற்றுச்சு. இப்போ வந்து 22வது மாநாடு நடக்கிறது. இதையொட்டி வந்து பார்த்திங்கன்னா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வருகை தந்தார். அந்த மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 28 இருதரப்பு ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாச்சு. ஓகேங்களா. 2022 செப்டம்பரில் உள்ள உஸ்பெகிஸ்தான் சாமர்கண்ட் நகரில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருவரும் சந்திச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா போகிறார். ஓகேங்களா. இந்தியாவின் எரிபொருள் தேவையை நிறைவு செய்யும் முக்கியமான நாடு வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா. மேலும் வந்து ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் அதிகமாக வாங்கும் நாடு இந்தியா. ஓகேங்களா. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வடசென்னையில் வந்து பார்த்திங்கன்னா அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் வந்து சேரத்துக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயிற்சி சேரும் நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டணம் கிடையாது. பயிற்சி காலத்தில் உதவித்தொகையாக மாதம் 750 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நான் கட் பண்ணி நம்மளோட டெலிகிராம் சேனலில் போகிறேன், நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. சரிங்களா. அடுத்து காற்றாலை மின் உற்பத்தியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் வந்து 2ஆம் இடத்துல இருக்குது. ஓகேங்களா. அதாவது பார்த்திங்கன்னா மத்திய மற்றும் மாநில தொகுப்பை சேர்த்து மாநிலத்தில் மொத்தம் காற்றாலை நிறுவத்திறன் வந்து பார்த்திங்கன்னா 10,591 மெகாவாட். ஓகேங்களா. மாநில தொகுப்பில் உள்ள மொத்த காற்றாலை நிறுவத்தில் வந்து பார்த்திங்கன்னா 9,015.09 மெகாவாட்டாக இருக்குது. ஓகேங்களா. தமிழகம் வந்து 2வது இடம், அது முக்கியமான விஷயம். அடுத்து கேரளத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூளை அழற்சி பாதிப்பு வந்து பரவிட்டுருக்கு. கேரளத்தில் வந்து அமீபா நுண்ணுயிரால் ஏற்படும் மூளை அழற்சி பாதிப்பு வந்து வேகமாக பரவி வருது. தமிழகத்தில் இந்த பார்த்திங்கன்னா நீர்நிலையில் குளிப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா தடை விதிக்க வந்து உத்தரவிடுமாறு பொது சுகாதாரத்துறை வந்து அறிவுறுத்தியிருக்கு. அசுத்தமான தண்ணீரில் உள்ள அமீபா மூலம் உருவாகும் என்செபலிட்டிஸ் அப்படின்ற மூளை அழற்சி பாதிப்பு வந்து கேரளத்தில் வந்து அதிகரித்து வருது. ஓகேங்களா. இதுவரை 3 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. அந்த வகையில் அமீபா வந்து நேரடியாக மூளையின் வீக்கத்தை ஏற்படுத்துகிறது. காய்ச்சல், வாந்தி, மயக்கம், தலைவலி மற்றும் மனக்குழப்பம், பிதற்றல், வலிப்பு போன்றவற்றை வந்து ஏற்படுத்துது. ஓகேங்களா. அதனால் வந்து பொது குளங்கள்லையும் பொது நீச்சல் குளங்கள்லையும் ஏரி குட்டைகள்லாம் வந்து குளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தடை பண்ண சொல்லி ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கருப்பை மாற்று அறுவை சிகிச்சையில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டிலேயே முதல் முறையாக கருப்பை மாற்று சிகிச்சை திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிற ஒரு தனியார் மருத்துவமனை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமாக பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இதன் கீழ் வந்து பார்த்திங்கன்னா 3 வந்து கருப்பை மாற்று அறுவை சிகிச்சை வந்து நடத்தியிருக்கிறாங்க. ஓகேங்களா. இந்தியாவை பொறுத்தவரை 5000க்கு வந்து ஒரு பெண் குழந்தை கருப்பை இன்றி பிறக்கிறது. 500ல் ஒரு பெண்ணுக்கு வந்து கருப்பை செயலிழப்பு பாதிப்பு ஏற்படுறதா வந்து தகவல் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து கோதுமை கையிருப்புகளுக்கான கட்டுப்பாடு வந்து விதிச்சிருக்காங்க மத்திய அரசு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்தும், பதுக்களை தடுக்கவும், ஊக வணிகம் நடைபெறாமல் இருக்கவும் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை கையிருப்பு அளவு வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்பாடு வந்து ஜூன் 24 தேதி முதல் 2025 மார்ச் 31ஆம் தேதி வரை வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அடுத்து புதிய குற்றவியல் சட்டங்கள். இந்த 3 சட்டங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 1ஆம் தேதி வந்து அமல்படுத்தப்பட்டிருக்கு. முக்கியமான கொஷின். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தண்டனை சட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1860 கொண்டு வந்தது. பாரதிய நியாய சங்கீதா BNS அப்படின்னு அழைக்கப்படுது. அதேமாதிரி 1973ஆம் ஆண்டு குற்றவியல் நடைமுறை சட்டத்திற்கு வந்து பதிலாக வந்து பார்த்திங்கன்னா பாரதிய நாரிக் சுரக்ஷா சம்ஹிதா அப்படி BNNS அப்படின்ற சட்டமும் 1872ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்திய சாட்சி சட்டத்துக்கு பதிலாக பாரதிய சாட்சிய அதிநியம் அப்படின்ற சட்டம் வந்து பார்த்திங்கன்னா இயற்றப்பட்டிருக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 348வது பிரிவு என்ன சொல்லுது அப்படின்னா உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நடவடிக்கைகள் அனைத்தும் ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிடுது. ஓகேங்களா. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் பார்த்துருக்குறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இறையாண்மைக்கு எதிரான வழக்குகள் வந்து தேச துரோகம் என்பது சட்டத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருங்கிணைப்புக்கு தீங்கு விளைவிப்பது குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேச துரோக குற்றத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்பு 3 ஆண்டுகள் வந்து தண்டனை இருந்துச்சு. தற்போது வந்து ஆயுள் தண்டனை வரைக்கும் வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த PDF வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் போகிறேன். டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் இந்த பேஜை மட்டும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க.
முன்னதாக குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை வந்து 15 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்ற காவலில் வைக்கலாம். இப்போது குற்றத்தின் தன்மை அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா 60லேருந்து 90 நாட்கள் வரையும் வைக்க முடியும். ஓகேங்களா? சமூக சேவை செய்வதை வந்து புதிய குற்றங்களுக்கான தண்டனையாக வழங்குவது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டம் வந்து அங்கீகரிக்கிறது. அதாவது ஒரு தவறுக்கு வந்து தண்டனையாக சமூக சேவையெல்லாம் செய்கிறத வந்து அங்கீகரிக்குது இந்த சட்டம். ஓகேங்களா? இதெல்லாம் கூட்டில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து விசாரணை அதாவது விசாரணையில் தடயவியல் ஆதாரங்களை சேகரிப்பது வந்து பார்த்திங்கன்னா இச்சட்டத்தில் வந்து கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இப்போது விசாரணை முடிந்த 45 நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்க வேண்டும். ஓகேங்களா? புகார் அளித்த 3 நாட்களுக்குள் வந்து பார்த்திங்கன்னா முதல் தகவல் அறிக்கை வந்து பதிவு செய்ய வேண்டும். இப்போது மரண தண்டனை கைதிகள் மட்டுமே வந்து கருணை மனு தாக்கல் செய்ய முடியும். இது மூணுமே வந்து டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து நாட்டில் குழந்தையின்மை பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா 2.75 கோடி தம்பதிகள் வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஓகேங்களா? இந்தியாவில் கிராமப்புற பெண்களின் கருவுறு வீதம் 2.1 ஆகவும் நகர்ப்புற வீதங்கள் 1.6 இருக்குது. ஓகேங்களா? 2045 ஆண்டு வாக்கில் பார்த்தீங்கன்னா குழந்தை உருவாக்க செயற்கை இனப்பெருக்க முறை உதவியை நாட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு நாட்டின் கருவுறுதல் விகிதம் 2.1 விட குறைவாக இருந்துச்சுன்னா ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறை தொடர்வதற்கு தேவையான குழந்தை பெற முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகள் சபை வந்து வலியுறுத்துது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெயினில் நடைபெற்ற கிராண்ட் ஃப்ரீ மல்யுத்த போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் வினேஷ் போகாட் வந்து தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவில் நடைபெற்ற ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப்பில் ஆடவர் இரட்டை கலப்பு இரட்டையர் ஆகிய இரு பிரிவுகளும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா சாம்பியன் பட்டம் வென்றிருக்கு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி கேட்க வாய்ப்பில்லை. இதை மட்டும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் இந்த பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் சேனல் போனால் நீங்கள் தாராளமாக எடுத்து வியூ பண்ணி படிச்சுக்கோங்க. அதேமாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.